إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் நுழைவித்தருள்வானாக. சுவனத்தில் நுழைவதற்கு தகுதி உள்ளதா என்பதை சோதிப்பதுதான் இந்த உலக வாழ்வாகும். மனித இனத்தை கண்ணியத்துடன் படைத்த அல்லாஹ் உயர் சுவனத்திலே வசிக்கச் செய்தான். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ படைத்த அந்த அல்லாஹுக்கு மாறு செய்த காரணமாகத்தான் சுவனத்திலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டோம். மிகவும் கருணையுடைய அல்லாஹ் பூமிக்கு எம்மை அனுப்பி அங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றான். அதன் பிறகு நீங்கள் ஒரு நாளிலே ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறுகின்றான். விசாரணையின் போது முக்கிய 3 காரணங்களை கூறி நீங்கள் தப்பிக்க முயற்சிக்க கூடாது, தப்பிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்றான். இழந்துவிட்ட சுவனத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி இதுதான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இந்த விடயங்களின் சுருக்கம்தான் 39வது அத்தியாயத்தின் 55 முதல் 61 வரைக்குமான வசனங்கள். மனித இனத்தின் இலக்கு அதனை அடைவதன் மூலம் முதல் நிலையான பூரண வெற்றி, இதற்கான வழிகாட்டலாக இந்த உபதேசம் அமையவிருக்கின்றது. மிக கவனமாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேளுங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் இந்த வசனங்களின் முதல் வசனம் 39வது அத்தியாயத்தின் 55வது வசனம், அனைத்து படைப்பினங்களினதும் படைப்பாளன் என்ன கட்டளையிடுகின்றான்? வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون. அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு முன்னர் அது பற்றி நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீர்கள். உங்களது ரப்பிடமிருந்து இறக்கப்பட்ட அந்த மிகச் சிறந்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஒட்டுமொத்த வாழ்வையும் உள்ளடக்கிய இஸ்லாமிய வழிகாட்டலை மிக பரிதாபமான நிலை எமது சமூகத்தின் ஒரு சில முஃப்திகள் உட்பட மிக குறுகியதாக மஸ்ஜித் என்ற கட்டிடத்திற்குள் மாத்திரம் அடங்குகின்ற ஒரு வழிகாட்டலாக இந்த இஸ்லாத்தை மாற்றி விட்டார்கள்.
ஆனால் உண்மை இஸ்லாம் என்பது உலகிலுள்ள அத்தனை கொள்கைகளையும் விட பூரணமான வாழ்விற்கான வழிகாட்டலாக இது அமைந்திருக்கின்றது. உலகிலே உயர்ந்த ஒரு துறையாக, ஒரு சக்தியாக ஆட்சி அதிகாரம் காணப்படுகின்றது. மனித கழிவுகளை நீக்குகின்ற ஒரு இழிவான இடமாக கழிப்பறைகள் இருக்கின்றன. இந்த இரண்டிற்கும் மத்தியில் ஒட்டுமொத்த வாழ்விலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய வரம்புகளை கொண்ட வழிகாட்டலாக இஸ்லாம் காணப்படுகின்றது. எனவே இங்கு முதலிலே அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால், உங்களது ரப்பிடமிருந்து இறக்கப்பட்ட அந்த ஒன்றுதான் மிகச் சிறந்ததாகும். அதனை பின்பற்றி நடப்பதுதான் கடமையாகும். அதன்பால் ஒரு சில வேளை நீங்கள் பின்பற்றாமல் இருக்கும் போது உங்களது கவனத்தை திருப்புவதற்காக உங்களுக்கு அவ்வப்போது சில தண்டனைகள் வழங்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை உட்பட இந்த நாம் இருக்கின்ற டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி முடிவடைந்து மறுநாள் காலை மிகப்பெரிய சுனாமி அலை ஏற்பட்டது. அதேபோன்று 20 வருடம் கழித்து அதே மாதத்தில் அதே திகதியில் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் மகிழ்ச்சியாக பயணிக்கின்றோம் என்று நினைத்த ஒரு சாரார் 67 நபர்கள் கொண்ட ஒரு விமானம் திடீரென என்ன நடந்தது என்று அறியாமல் எதிர்பார்க்காத நிலையில் விபத்திற்குள்ளாகி மிக அதிகமானவர்கள், ஒரு சிலரை தவிர அனைவரும் அழிந்து விட்டார்கள். இதனை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நினைக்காத விதத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்படும். எப்போது ஏற்படும் என்றால், படைத்த அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட மிகச் சிறந்த வழிகாட்டல், அதிலிருந்து பராமுகமாக இருக்கின்ற சமூகத்திற்கு அவ்வப்போது அல்லாஹ் தண்டனைகளை கொடுப்பான். இது கூட அவனுடைய கருணையின் வடிவமாக நாம் எதனை நிறைவேற்ற வேண்டுமோ, எதற்காக வாழ வேண்டுமோ அதன்பால் எம்மில் உள்ளவர்களை திருப்புவதற்காக இப்படி செய்வதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே முதல் விடயம், குறிப்பாக கலிமா சொல்லுகின்ற சமூகமாகிய நாம் எமது கடமை என்ன, எமது பொறுப்பு என்ன என்பதை உணர வேண்டும். சுருக்கமாக சொல்வதென்றால், நபி அவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளாத, அதே நேரம் தங்களுக்கு முன்னர் நேர்வழி கொடுக்கப்பட்டு படைத்தவனின் வழியில் நடப்பதாக கூறி குஃபுர் ஷிர்க் உட்பட வழிகேட்டிலே செல்லுகின்ற சமூகம், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை நோக்கி கூட நபி அவர்கள் கூறினார்கள், தஆலவ் இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், நாங்களும் நீங்களும் ஏற்றுக்கொண்ட அடிப்படை விடயங்களிலே ஒன்றுபடுவோம் வாருங்கள் என முஸ்லிம் அல்லாத யூத கிறிஸ்தவர்களை நபி அவர்கள் அழைத்தார்கள். வெட்கப்பட வேண்டும். கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் எத்தனையோ பிரிவுகள், எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ தரீகாக்கள், எத்தனையோ மதுஹபுகள். அடிப்படையிலே ஒன்றுபட வருமாறு அழைப்பதுதான் நபிமார்களுடைய அழைப்பாகும். படைத்த அல்லாஹ்வை ஏற்று அவனுக்கு இணை வைக்காமல் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை ஆட்சி முதல் கழிவறைக்கு செல்லுகின்ற விடயங்களில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்னவிருக்கின்றதோ ஒட்டுமொத்தமாக இதனை பின்பற்றி இழந்துவிட்ட சுவனத்தின்பால் செல்லும் போது, அதற்கான வாழ்க்கையை வாழும் போது உலகிலே ஒரு சுபீட்சமான மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கின்றது.
எனவே இந்த அடிப்படைக்கு வாருங்கள் என அழைக்க வேண்டிய எமது சமூகம், இந்த சமூகமே பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றது. ஆனால் நபி அவர்கள் இஸ்லாம் என்பதன் அடிப்படை விடயமாக வழிகட்டு வழிதவறி சென்ற சமூகத்தை கூட அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபடுவோம், எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்காது இருப்போம், அல்லாஹ்வாகிய அந்த ரப்புக்குரிய தகுதிகளை எங்களிலே ஒருவர் மற்றவருக்கு வழங்காதிருப்போம், இந்த அடிப்படைகளிலே ஒன்றுபடுவோம் என நபி அவர்கள் அழைத்தார்கள். இதுதான் நபிமார்களின் அழைப்பு. நபி அவர்கள் நபி தோழர்களோடு சுவனம் செல்லும் பாதையிலே வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் முதல் அடிப்படை விடயம்தான் இங்கு அல்லாஹ் உபதேசிக்கின்றான். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்ட மிகச் சிறந்ததை பின்பற்றுங்கள். அந்த மிகச் சிறந்தது குர்ஆன் சுன்னா என்ற அல்லாஹ்வுடைய வஹியாகும். குர்ஆன் சுன்னாவில் உள்ள இஸ்லாமாகும். இதனை சொல்லிவிட்டு பின்னால் உள்ள 3 வசனங்களில் இதனை சரிவரச் செய்யாதவர்கள் மறுமையிலே விசாரிக்கப்படும் போது 3 காரணங்கள் கூறுவார்கள். அந்த காரணங்கள் ஏற்கப்பட மாட்டாது, அதனை கூறக்கூடாது என்று இப்போதே அல்லாஹ் சொல்லிவிடுகின்றான். முதல் விடயம் நாம் மிகவும் கவனிக்கத்தக்கது. அன் தகூல நஃப்சுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் அதற்கு நான் செலுத்த வேண்டிய அந்த கடமைகளை செலுத்தாததால், அதன் மதிப்பை உணர்ந்து செயற்படாததால் எனக்கு அழிவு ஏற்பட்டிருக்கின்றது என்று அப்போது யாரெல்லாம் எம்மிலே அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின்படி நடந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகின்ற இலட்சியத்தில் நடக்கவில்லையோ, அரசியல் முதல் கழிப்பறைக்கு செல்வது வரை ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பின்பற்றி நடக்கவில்லையோ, இவர்கள் மறுமை நாளையிலே தாங்களே குற்றவாளிகள் என உணருவார்கள். அப்போது காலம் கடந்திருக்கும். எனவே இப்போது உபதேசிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வஹியாகிய குர்ஆன் சுன்னாவை படிக்க வேண்டும். இதுதான் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் கற்க வேண்டிய அறிவு. எமது சமூகத்தில் கூட அடிப்படை விடயங்களை தெரியாத எத்தனையோ ஆலிம்கள் கூட இருக்கின்றார்கள். உலகிலே ஒரு வைத்தியர் ஆகுவதற்கு குறைந்தபட்சம் 2 வருடம் உணவு பானங்கள் கூட மற்றவர்கள் கொடுக்கும் அளவிற்கு முழு நேரத்தையும் கழித்து படிக்கின்றார்கள். ஆனால் வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுவதற்கான இஸ்லாத்தின் அடிப்படை என்ன என்பது கூட இவர்களுக்கு தெரியாது. இதனைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தோல்வி அடைந்து மறுமையிலே வருகின்ற போது அல்லாஹ்வுடைய விடயங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்காததால் எனக்கு அழிவு ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் அப்போது கைசேதப்படக்கூடாது. எனவேதான் இப்போது உபதேசிப்பதாக கூறுகின்றான். மற்றொரு விடயம், தோல்வி அடைந்தவர்கள் கூறுவார்கள், உலகிலே கிடைத்த வாழ்க்கை மீண்டும் ஒருமுறை எனக்கு கிடைக்கப் பெற்றால் அல்லாஹ்வின் மிகச்சிறந்த அடியார்களில் ஒருவனாக நான் இருப்பேனே என்று அப்போது கூறுவார்கள். ஆனால் பிரயோஜனம் தராது, மீண்டும் உலக வாழ்க்கை கிடைக்காது. எனவே 2வது விடயத்தை அல்லாஹ் கூறுகின்றான். எல்லாம் முடிந்து அங்கே வந்ததன் பிறகு இதே வாழ்க்கை கிடைக்க வேண்டாமா என கூறுவது உங்களுக்கு பிரயோஜனம் தராது என்பதை உணர்த்துகின்றான்.
மூன்றாவது காரணம், அல்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்தி இருந்தால் அவனை பயந்து நடக்கின்ற ஒரு நல்லவனாக நான் இருந்திருப்பேன் என்று கூறுவார்கள். மூன்றாவது காரணம், இவ்வளவு தெளிவான சிந்தனை தந்து படைத்தவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டு அதன் பிறகும் எந்த மதிப்பும் கொடுக்காமல் ஒரு வைத்தியராகிவிட வேண்டும், ஒரு இன்ஜினியர் ஆகிவிட வேண்டும், ஒரு வியாபார தொழில் அதிபராக மாறிவிட வேண்டும், ஒட்டுமொத்தமாக உலக அறிவிக்கும் உலக செல்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஒரு குறைந்தபட்ச ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் மரணத்தின் பின்னர் தான் நிலையான வாழ்வு இருக்கின்றது என்று 1000 முறை கூறினாலும் இதன் பாரதூரம் இந்த அளவு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என கூறியும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய விடயத்திலே பொதுவோக்காக இருந்துவிட்டு அங்கே வந்ததன் பிறகு சொல்லுகின்ற காரணங்கள், மீண்டும் ஒரு முறை வாழ்க்கை தந்தால் நான் நல்லவனாக மாறுவேன், அல்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்தி இருந்தால் நான் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்ற ஒருவனாக இருந்திருப்பேன். இது போன்ற அர்த்தமற்ற காரணங்களை மனிதன் கூறுவான். அவ்வாறு கூறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தெளிவான வழிகாட்டல் என அல்லாஹ் கூறுகின்றான். இதன் பிறகு இறுதியாக யாரெல்லாம் மறுமையிலே பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை இந்த வசனங்களின், அதாவது இந்த 7 வசனங்கள் 39வது அத்தியாயத்தின் 55 முதல் 61 வரைக்குமான இந்த வசனங்களிலே இறுதியாக மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்காத இந்த பரீட்சை, இதிலே யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றான். அந்த ஒரு வசனத்தை தனியொரு உபதேசமாக இன்றைய ஜும்மா உபதேசத்தின் 2வது உபதேசத்திலே நான் தெளிவுபடுத்துகின்றேன். فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் எமது பாவத்தின் காரணமாக சுவனத்தை இழந்துவிட்ட இந்த மனித இனத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற போது உங்களிலே யார் யார் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? وَيُنَجِّي اللَّهُ الَّذِينَ اتَّقَوْا بِمَفَازَتِهِمْ. ஒவ்வொரு வார்த்தையையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மனித இனத்தின் வெற்றி இதில்தான் இருக்கின்றது. இது கிடைக்கப் பெறாத எவரும் வெற்றியடைய முடியாது. அது கலிமா சொல்பவராக இருக்கலாம், கலிமா சொல்லாத சமூகமாக இருக்கலாம். وَيُنَجِّي اللَّهُ الَّذِينَ اتَّقَوْا بِمَفَازَتِهِمْ. தங்களது வெற்றியை கொண்டு பாவங்களிலிருந்து, இஸ்லாமிய வரம்புகளை விட்டும் அதனை மீறுவதிலிருந்து யாரெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். தங்களது வெற்றியை கொண்டு அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி நடந்தவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். லா யமஸ்ஸுஹுமுஸ் ஸூ வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களை கெடுதி தீண்டவும் மாட்டாது,
அவர்கள் கவலை அடையவும் மாட்டார்கள். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இங்கு நினைவு கூறப்பட்ட ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் உபதேசித்தானே, இத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களது ரப்பிடமிருந்து இறக்கப்பட்ட மிகச் சிறந்ததை பின்பற்றுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். அதுதான் குர்ஆன் சுன்னா என்ற வழிகாட்டல். அதுதான் பூரணமான இஸ்லாம். நடைமுறையிலே அதனை எப்படி பின்பற்றுவது என நபி அவர்கள் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுவதற்கு ஒன்றுபட்ட சமூகமாக இருந்தார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் பல இயக்கங்கள், பல மதுஹபுகள், பல தரீகாக்கள் என பல தலைமைத்துவத்தின் கீழ் பிளவுபடுவதென்பது இஸ்லாமே கிடையாது. ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்ற வருமாறு நாம் அழைப்பு விடுக்க வேண்டும். நான் மேலே சொன்னது போன்று நேர்வழியில் இருக்கின்றோம் என கூறி வழிகேட்டிலே சென்றுவிட்ட யூத கிறிஸ்தவர்கள் உட்பட அடிப்படை விடயங்களிலே ஒன்றுபடுவோம் என மனித குலத்தை முஸ்லிம் என கூறுகின்ற எமது சமூகம் ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு ஒட்டுமொத்த மனிதர்களையும் நாம் அழைக்க வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், பிமஃபாஸத்திஹிம் என்ற வார்த்தை நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தையாகும். தங்களது வெற்றியை கொண்டு யாரெல்லாம் தம்மை அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாது பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களைத்தான் மறுமையிலே முகம் கருப்படைவதை விட்டும் நரகை விட்டும் காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த மஃபாஸா என்ற வார்த்தைக்கு தெளிவு குர்ஆனிலேயே அல்லாஹ் கூறியிருக்கின்றான். وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் வழிபடுகின்றாரோ அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார் என்று அங்கு கூறுகின்றான். அதனைத்தான் இங்கு அல்லாஹ் கூறுகின்றான். அந்த வெற்றியை கொண்டு, அதாவது குர்ஆன் சுன்னா என்ற முழுமையான வழிகாட்டல், அதனை கடைபிடித்து அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்குள் யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களை மட்டும்தான் நரகிலிருந்து பாதுகாப்பதாக கூறுகின்றான். அத்தகையவர்களை மறுமை நாளிலோ அதற்கு முன்னரான கபருடைய வாழ்க்கையிலோ மறுமைக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலோ எந்த தீங்கும் தீண்ட மாட்டாது, அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த உபதேசத்தின் சுருக்கம், அடிப்படையிலே நாம் நேர்வழி பெற்ற வெற்றிக்குரிய விடயமான அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடப்பதன் மூலம் குர்ஆன் சுன்னாவின் வரம்புகளை அதனை கடந்து விடாது எம்மை பாதுகாத்துக் கொண்டால் மட்டும்தான் நரகிலிருந்து நாம் தப்ப முடியும். வெறும் வார்த்தை ஒன்று மட்டும் எம்மை நரகிலிருந்து காப்பாற்றிவிட மாட்டாது என்பதை மனதிலே தெளிவாக பதித்துக் கொள்ளுங்கள். எனவே சமூகத்தின் ஒட்டுமொத்த மதுஹபுகள், இயக்கங்கள், தரீகாக்கள், இப்படி ஒவ்வொரு அமைப்பையும் நபியுடைய காலத்தில் நபியையும் நபி தோழர்களையும் போன்று ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட வருமாறு இந்த உபதேசத்தின் மூலம் நாம் அழைக்கின்றோம். மாற்று சமூகங்களை கூட படைத்தவனுக்கு இணை வைக்காது, எம்மிலே ஒருவர் மற்றவரை படைத்தவனின் அந்தஸ்திற்கு கொண்டு செல்லாது, படைப்பாளனான அந்த ஒரே அல்லாஹ்வுக்கு நாம் அடிபணிந்து நடப்போம் வாருங்கள் என அழைக்கும் அளவிற்கு அடிப்படை விடயங்களை புரிந்து
நேர்வழி நடக்கின்ற உண்மையான ஒரு முஸ்லிம் சமூகமாக நாம் மாற வேண்டும். அது பற்றி சிந்திப்போமாக. அல்லாஹ்வுடைய அந்த விடயத்தில் நாம் கவனம் செலுத்துவோமாக. இந்த அடிப்படை விடயங்களிலே நேர்வழி பெற்று மனித சமூகத்திற்கே நேர்வழியை வெறும் வார்த்தையில் அல்ல, நடத்தையால் அவர்களுக்கு காட்டி நேர்வழியிலே அனைவரையும் நாம் ஒன்றுபடுத்த முயற்சிக்க வேண்டும். இதுதான் உண்மையான நபிமார்களுடைய அழைப்பு முறையாகும். இஸ்லாத்தின் ஒரு பகுதியை தப்பும் தவறுமாக விளங்கி இன்றுள்ள இயக்க அமைப்புகளிலே செயற்படுவதென்பது இஸ்லாத்தின் அடிப்படையே இல்லாத ஒரு ஜாஹிலிய போக்காகும். அது நபியுடைய வழிமுறை அல்ல. எனவே மிகச் சுருக்கமாக வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை எடுத்து நடப்போம் என்று உறுதி கொண்டு அதற்கு முதல் அடையாளமாக ஒரு மனிதரை இமாமாக வைத்து அவருக்கு வழிபட்டு நடக்கின்ற நாம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாற்றமாக இருந்தாலே தவிர முற்றாக அவரது கட்டுப்பாட்டிலே அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடப்பதன் மூலம் மிகச்சிறந்த முஸ்லிம்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மனித வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி அடைகின்ற அந்த பாதையில் உல தூய்மையோடு உண்மையான முஸ்லிம்களாக இருந்து மரணிப்பதன் மூலம் உயர் சுவனங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.